பலமான காற்றின் காரணத்தால் அடர்ந்த காடு ஒன்றில் அவ்வப்போது விஷ் விஷ் என்று சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. அந்த சத்தத்தை கேட்டு முயல் ஒன்று பெரிய மரத்தடியினுள் பதுங்கிக் கொண்டது. அச்சத்துடன் இருந்த முயலின் காதில் திடீரென தடதடவென பெரிய சத்தம் கேட்டது. இதை கேட்டு பயந்த சுபாவம் கொண்ட முயல் அலறிக்கொண்டு காட்டினுள் ஓடியது. எதிரே வந்த மானிடம், வானம் இடிந்து விழுந்த சத்தம் உனக்கு கேட்கவில்லையா, வா ஓடலாம் என அதையும் சேர்த்து கொண்டு ஓடியது. வழியில் எதிர்ப்பட்ட நரி, ஓநாய் என எல்லா மிருகங்களும் முயலின் கதையை கேட்டு ஓட ஆரம்பித்தன. விலங்குகளின் காலடி ஓசையை கேட்ட சிங்கம் ஒன்று தன் குகையை விட்டு வெளியே வந்து, எதற்காக எல்லோரும் ஓடுகிறீர்கள் என கேட்டது. எல்லா மிருகங்களும் ஒன்றாக சேர்ந்து வானம் கீழே விழுந்து விட்டது என பதிலளித்தன. வானம் கீழே விழுந்த இடத்தை எனக்கு காட்டுங்கள் என சிங்கம் வினவ, எல்லா மிருகங்களும் முயல் புறப்பட்ட இடத்திற்கு வந்து சேர்ந்தன. அங்கு பார்த்தால் மரத்தடியில் ஒரு பெரிய மாம்பழம் மட்டும் கிடந்தது. அதனை பார்த்த சிங்கம், இதுதான் கீழே விழுந்த வானமா என்று முயலை பார்த்து கேட்டது. முயல் வெட்கி தலை குனிந்தது. முட்டாள் முயலின் பேச்சை கேட்டு ஓடிய மிருகங்கள் எல்லாம் தங்கள் அறியாமையை எண்ணி வெட்கி தலை குனிந்தன. கதையின் நீதி, சிந்திக்காமல் அடுத்தவர் பேச்சை கேட்பது என்றுமே இன்னல்களை தரும்.